நாங்களும் தேவனுடைய சபையோடு தான் இருக்கிறோம், சபையோடு கட்டப்பட்டிருக்கிறோம் என்று தப்பான எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஜோயல் ஐயாவை விட்டு பிரிந்து போனதான நானும் என்னை போன்றவர்களும் சபையோடு கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம் என்பதாகும். அப்படியானால் தாஸ் மாஸ்டருக்கும் அவருக்கு ஜால்ரா போடுகிறவர்களுக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். சபையை முன்பு நடத்தின அப்போஸ்தலர்களாலும் இப்போது சபையை நடத்தும் ஜோயல் ஐயாவால் தான் சபைக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று கூறின என்னை போன்றவர்களை சபையை விட்டு பிரிந்து போக பண்ணின தாஸ் பாஸ்டர் ஆகிய நீங்களும் சபையோடு கட்டப்பட்டுதான் இருக்கிறீர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சபையை நடத்தும் அப்போஸ்தலரோடு கூட அனுகூல சத்துருவாக இருந்து கொண்டு ஜோயல் ஐயாவின் நாற்காலி கிடைக்கவில்லை என்று சண்டை போட்ட நீங்கள் சபையோடு கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எதன் மூலம் அறியலாம்? அதற்கு அத்தாட்சி என்ன? சபைக்கு உள்ளே யூதாசை போல இருந்தால் சபையோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமா? இதை யார் சொன்னது? பகுத்தறிவு உள்ளவர்கள் நம்ப மாட்டார்கள். ரெஜிஸ்டரில் மட்டும் பெயர் இருந்தால் சபையோடு கட்டப்பட்டதாக அர்த்தமா? இனி அடுத்த விஷயம், எப்பொழுது அவர்கள் பிரிந்தார்களோ அது முதல் அவர்கள் கர்த்தருடைய சபையை விட்டு பிரிந்து விட்டார்கள். சபையோடு அவர்கள் ஐக்கியமே கிடையாது. நானும் இதைத்தான் சொல்லுகிறேன். எப்போது நீங்கள் ஜோயல் ஐயாவின் ஸ்தானத்திற்கு சண்டை போட்டீர்களோ, எப்போது மற்றவர்கள் சபையை விட்டு பிரிந்து போக காரணமாக இருந்தீர்களோ, அது முதல் நீங்கள் கர்த்தருடைய சபையை விட்டு பிரிந்து விட்டீர்கள். சபையோடு உங்களுக்கு ஐக்கியமே கிடையாது. காம்பவுண்டுக்குள்ளே இருந்தால் பரிசேயனை போல நீதிமான் என்று பிரசங்கம் பண்ணினால் சபையோடு கட்டப்பட்டிருக்கிறேன் என்று அர்த்தமா? இல்லை, ஒரு காலம் இல்லை. இப்படி யாரையும் பேசி ஏமாற்றாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.